Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல பழங்களை பயன்படுத்தி ரொம்ப குயிக்கா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப ஹெல்தியா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு விதமான ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஃப்ரூட் சாலட், இன்னொன்னு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட். முதல்ல நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா மளிகை கடையில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது வந்து நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இதனுடைய விலை வந்து 38 ரூபா அந்த மாதிரி தான் வரும் எல்லா இடத்துலையுமே. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் இந்த பவுடர், அதாவது இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம இதை வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கடுத்துதான் இப்போ நான் ஸ்டவ்வில் பாலை வந்து கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 300 ml அளவுக்கு பாலை வந்து கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு திக்காக க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். அடிப்பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதை எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இப்போ பழங்களை நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் போல் மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள், அதுக்கப்புறம் திராட்சை, பச்சை திராட்சை, விதையில்லாத பச்சை திராட்சை இருக்கு இல்லையா, அது கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையும் விதையில்லாதது கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து தான் கொய்யாப்பழம், அப்புறம் கடைசியாக வாழைப்பழம். இப்போ இதில் இந்த பழங்கள் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த பழங்கள் பிடிக்குதோ அந்த பழங்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இவ்வளோ பழங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 2-3 பழங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்து சிம்பிளாக கூட செய்யலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்கை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எக்காரந்த கொண்டு சூடாக சேர்க்காதீங்க, ஆற வச்சுட்டு சேருங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு சளி அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு பயப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே கூட நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆப்பிள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் மாதுளை முத்துக்கள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் பச்சை திராட்சை, விதையில்லாதது தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் கொய்யாக்காய், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் போல் வாழைப்பழம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மிளகு பொடி, ஒயிட் பெப்பர் பொடி, வெள்ளை மிளகு பொடி இருக்கு இல்லையா, அது சேர்க்குறேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கருப்பு மிளகு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் சாட் மசாலா பவுடர் நான் சேர்க்குறேன். சாட் மசாலா பவுடர் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைனா வந்து மளிகை கடையில் கிடைக்கும். 31 ரூபா அந்த மாதிரி தான் வரும் இது. சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைனாலும் ஜீரகம் இருக்கு இல்லையா, சின்ன ஜீரகம், அந்த பொடி கூட நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக சேர்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை நீங்கள் ஃபுல்லாகவே தவிர்த்துடலாம். அதாவது மிளகு பொடி மட்டுமே சேர்த்தா போதும். கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்முடைய ஃப்ரூட் சாலட் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பெப்பர் பொடியெலாம் போட்டுருவோம் இல்லையா, சில குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். அதாவது சாட் மசாலா டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ குறைவாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு இதை பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்முடைய சூப்பரான 2 விதமான டேஸ்டி ரெசிபி ரொம்ப குயிக்காக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.